வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு ஸ்ரீ உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பர்பிள் சூப், அதாவது பர்பிள் கலர் கேபேஜை வச்சு ஒரு சூப் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பர்பிள் கலர் கேபேஜ் எடுத்துக்கலாம். இந்த கேபேஜை பொறுத்த வரைக்கும் நார்மல் கேபேஜோட 4 மடங்கு ஜாஸ்தியா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல இருக்கு. இதுல விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B6 எல்லாமே நிறைஞ்சிருக்கனால கண்ணுக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கனால டைஜஷனுக்கு நல்லது. கட் பண்ணா இந்த மாதிரி இருக்கும். இத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 1/4 கிலோக்கு எடுத்துட்டு இருக்கேன். அடுப்புல கடாய் வச்சிருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுப்போம். 1/2 ஸ்பூனுக்கு பொடுசா நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடுசா நறுக்கின பூண்டு சேர்த்துடலாம். வெங்காயம் 1 பொடுசா நறுக்கிண்டு சேர்த்துருவோம். வதக்கின்றலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் கேபேஜை சேர்த்துருவோம். அதையும் வதக்கின்றலாம். இதுக்கு 100 ml தண்ணி விட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இது போதுமானது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விடுவோம் 2 நிமிஷம். 2 நிமிஷம் ஆயிடுத்து. ஆறிட்டு இருக்கு. மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். இதுக்கு இன்னும் ஒரு 100 ml தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இத வடிகட்டி வச்சுட்டு வடிகட்டின்றலாம். இப்போ நம்மளுடைய இது ரெடியா இருக்கு. மறுபடியும் அடுப்புல கடாய் வச்சுட்டு இதை சேர்த்துன்றலாம். உப்பு 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துப்போம். மிளகு பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுப்போம். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நல்ல வாசனை வருது. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இத ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். மேல கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துப்போம். ஃப்ரெஷ் கிரீம் கொஞ்சமா விட்டுப்போம். இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்குதான் இது ஆப்ஷனல் தான். நீங்களும் செஞ்சு பாருங்க. ஹெல்த்தியா இருங்க. இந்த சேனல் டு ஸ்ரீ உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.